இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கோபம். ஒரு மனித வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகளுக்கு கோபம் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஆர்ஜி ஜது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வாட்ட சில கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்திருக்கிறேன். எல்லாருவர்களுக்குமே சந்தோஷமான வணக்கம். நான் ஆர்ஜி ஜதுஷன் சிவா. இன்றைக்கு வந்து எங்களுடைய காணொளி முற்றுமுழுதாகவே வேறுபட்டிருக்க போகுது. ஏன் அப்படி என்று சொன்னால், கருத்துக்கள் தெரிவிக்கிற பகுதியில் வளமையா துயாத்துறை அவர்கள் வந்து தனியை வந்து கழிச்சிட்டு அப்படியே போயிடுவா. இன்றைக்கு வாட்ட சில கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்திருக்கிறேன். இன்றைக்கு தான் ஆர்ஜி ஜது யூடியூப்பை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஆர்ஜி ஜது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கோபம். ஒரு மனித வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகளுக்கு கோபம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. நிச்சயமா ஜதுஷன். இந்த கோபம் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுது, இந்த கோபத்தை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம், இந்த கோபம் வராம பண்றதுக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்யலாம். சரி, கோபம் வந்த ஒரு பர்சனை எப்படி காம் டவுன் பண்ணி பழைய நிலைக்கு கொண்டு வரலாம் அப்படி என்று சொல்லித்தான் முற்றுமுழுதாக இந்த காணொளி இருக்க போது. யார்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா தியாதிரைட்ட தான் கேட்க போறோம். வணக்கம். வணக்கம் ஜதுஷன். மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் இனியதொரு புத்தாண்டாக அமைய வாழ்த்தி கொண்டு பயணிப்போம். சரி, எங்களுடைய வாழ்க்கையில வந்து பலவற்றை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா கோபம் ஒரு முக்கிய காரணம். நிச்சயமா ஜதுஷன். ஏன் கோபம் வருது? ஏன் கோபம் வருது? எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கேள்வி, ஏன் கோபம் வருது, நாங்கள் என்னத்துக்காக கோபம் வருதுன்னு பார்க்குற இடத்துல கோபம்ன்றது வந்து ஒரு இயலாமைன்ற வெளிப்பாடுதான். இயலாமை என்று சொல்லும் போது நீங்க கேட்கறது எனக்கு விளங்குது. இயலாமை என்று சொன்னா ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்காம போறது, இல்ல ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்காம போறது, அல்லது நாங்கள் ஒன்றை எதிர்பார்த்திருப்போம் அது வந்து சரியான நேரத்துல எங்களால பெற்றுக்கொள்ள முடியாம போறது. இதுக்குள்ள வந்து நீங்க எல்லாத்தையுமே பார்த்து கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் கூட சில ஆட்களுக்கு கிடைக்காட்டி அது வந்து அது உச்சகட்டமா கோபமாக வெளிப்படுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. வரைவிலக்கணப்படுத்தி கொள்வோம்னு சொன்னா கோபம் வந்து ஒரு இயலாமைன்ற வெளிப்பாடுன்னு தான் சொல்லிக்கொள்றோம். என்ன பொறுத்த அளவுல பல ஃப்ரெண்ட்ஷிப், பல உறவுகள் எல்லாம் இல்லாம போறதுக்கு காரணம் கோபம்ன்றது எனக்கு தெரியும். அந்த கோபம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டீங்க. அடுத்ததாக கேட்கிறேன் நான், அந்த கோபத்தை எப்படி குறைச்சு கொள்ளலாம்? ஓகே, கோபத்தை எப்படி குறைச்சு கொள்ளலாம்? இது வந்து இப்ப நான் கூட எனக்கும் கோபம் வரும். நாங்கள் எல்லாருமே மனிதர்களுக்கு வந்து உணர்வுகள் வந்து எல்லா விதமான உணர்வுகளும் எங்களுக்குள்ள இருக்குது. அது உச்சம் வரைக்குள்ளதான் அந்தந்த விளைவுகளை நாங்க சந்தித்து கொள்றோம். அதுல வந்து இந்த கோபத்தை பார்ப்போம். கோபம் வந்து இப்ப ஜதுஷன் கேட்ட மாதிரிக்கு கோபத்தை வந்து எப்படி குறைச்சு கொள்ளலாம்? இப்போ நாங்கள் கேஷுவலாக சொல்லலாம், உனக்கு கோபம் வந்தால் நீ மியூசிக்கை கேள், அல்லது எப்படி அதை உனக்கு வருதுன்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணிக்கொள்ளு, அல்லன்னு சொன்னால் அதுக்குரிய அந்த நகைச்சுவை உணர்வுகளை தேடிக்கொள்ளுன்னு சொல்லி கோபத்துக்கான டிப்ஸை நாங்கள் சொல்லி கொண்டு போவோமே தவிர, ஆனால் அந்த இடத்துக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு நாளும் எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாமல் போய்விடும். அது நானா இருக்கலாம், ஜதுஷனா இருக்கலாம், நீங்களாக எல்லாராகவும் இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை எப்படி மாற்றிக்கொள்ள போறோம் என்று சொல்லி உண்மைக்குமே எங்கள் யாருக்குமே நாங்கள் அதை வந்து வடிவா அனலைஸ் பண்ணி கொள்வதும் இல்லை. அந்த கோபம் வர்ற சந்தர்ப்பத்தை தாண்டி நாங்கள் அதுக்கு பிறகு நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்கிறோம். ஏன் நாங்கள் வர கோவப்பட்டோம், ஏன் இந்த இடத்துல கோவப்பட்டோம், ஏன் இந்த கோபத்தால வந்து எங்க இந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சு போனதுன்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் நிறைய மாதிரிக்கு நாங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சரி, இப்ப பார்ப்போம். இப்ப நாங்க சொல்றோம் எங்களுக்கான ரிலாக்ஸேஷன் மியூசிக்கை கேட்கிறோம்னு சொல்லி கோபத்தை குறைத்து கொள்வதற்கான முதலாவது ஸ்டெப்பா நான் சொல்றேன், எங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் வேணும்னு சொல்லி. சரி, இப்ப வந்து நீங்கள் கோபத்தை குறைச்சு கொள்றதுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றீங்களா? கோவப்பட்ட பிறகு தீர்த்து கொள்றது. நான் இப்ப கேட்கிற என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அந்த சடன்லியா ஒரு இடத்துல கோபம் வரைக்கும் அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப எங்களுக்கு வந்து சடனா ஒரு பர்சன் மேலே, மோஸ்ட்லி எங்களுக்கு ஒரு பர்சன் மேல தானே கோபம் வருது. அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இப்ப நார்மலாவே நாங்கள் எதிரெதிராக இருந்து கதைக்கிற ஒரு கன்வர்சேஷன் ஆயிருக்குமா இருந்தால்
விளங்குதா? இப்ப நானும் யதுஷனும் இப்ப இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கோபம் வருதுன்னு சொன்னா எங்களுக்குள்ள இருக்கிற க்ளோஸ்னஸ் வந்து மிக குறைவாகத்தானே இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் எப்படியா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு ஆள் இப்ப நான் கோவத்துல வந்து இவர்கிட்ட அந்த வார்த்தை பிரயோகங்களை வெளிப்படுத்தும் போது ஜஸ்ட் ஒரு செகண்ட் நீங்க வந்து சைலண்ட் தான் எல்லாத்துக்குமே சரியான மருந்து இல்லையா? ஒரு ஆள் கதைக்கும் போது அவர் உச்சக்கட்ட கோபமாக அந்த தன்னுடைய இயலாமே வெளிக்காட்டுறாருன்னு சொன்னா இன்னொரு நபர் சைலண்ட் ஆகுறதா முதலாவது நாங்க செய்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு பிறகு நாங்க சைலண்ட் ஆகும் போது அவர் இன்னும் கூட கதைப்பார். சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு நபர் ஒரு உச்சக்கட்ட கோபத்துல இருக்கும் போது நாங்க அமைதியாக இருந்தால் அவர் இன்னும் சரியான தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுவார். ஆனா அவரை வெளிக்காட்ட விடணும் நாங்கள் அந்த இடத்துல. அதை நாங்கள் எதிராக கதைக்கும் போதோ அந்த கன்வர்சேஷன் முறிய பார்க்கும் இல்லையா? ஆனா அவர் சொல்ல வர கருத்து அவ்வளவு வந்து அவரால் இருந்து வெளிக்கொணர நாங்க வைக்க வேணும். ஏன்னு சொன்னால் வெளிக்கொணர வைக்கின்ற சந்தர்ப்பத்துல அவர் தன்னிட்ட இருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் வெளியில சொல்லிடுவார். அப்ப எங்களுக்கு விளங்க போது அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார், அதுக்குரிய சொல்யூஷனை நாங்க எப்படி கொடுக்க வேணும்னு சொல்லி நாங்க அதை அறிஞ்சு கொள்ளலாம். இப்ப நான் கோவப்படுறேன்னு சொன்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஜதுஷன் வந்து நான் கோவத்துல இப்போ கச்சா பச்சான்னு தான் கத்துவோம் இல்லையா? அப்ப அப்படி கத்தும் போது நீங்க வந்து ஒரு நிமிஷம் எங்களோட மைண்டை நாங்க கண்ட்ரோலா வச்சுக்கொள்ளணும். எதிர்த்தரப்புல இருக்கிற ஒரு ஆள் வந்து எங்கள மேல கோவத்தை காட்டும் போது முதலாவது நாங்க செய்து கொள்ள வேண்டிய இடம் சைலண்ட் இல்லையா? அப்படி நாங்க சைலண்டா இருக்கும் போது அந்த அவர் நார்மலாவே தான் கதைச்சு போட்டு தானாகவே காம் டவுன் ஆகுவார். ஆனா அது அந்த டைம்ல உங்களுக்கும் சரியாக கோபம் வரலாம். என்னன்னு சொன்னால் ஒரு ஏதோ ஒரு கன்வர்சேஷன் வந்து ஒரு உச்சக்கட்ட நிலையை அடையும் போதுதானே அப்படியான ஒரு வெளிப்பாடு வருது. அப்படி வரும்போது நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அப்படி இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க கதைக்க இல்லாத சிச்சுவேஷன் கதைக்க வேணும் போல இருந்து சொன்னா தயவு செய்து நீங்க அந்த இடத்தை விட்டு விலகி போங்க. ரெண்டாவது டிப்ஸ், முதலாவது சைலண்டா இருங்க. உங்களால அந்த இடத்துல அவர் சொல்றதை அக்செப்ட் பண்ணி கொள்ள எல்லாமே இருக்குது. அவருக்கு திரும்ப நீங்களும் பதில் சொல்ல வேணுமென்று உங்களோட எண்ணப்பாடு இருக்குமா இருந்தா தயவு செய்து அந்த இடத்துல இருந்து ஒரு 2 அடி தூரமோ அல்லது கொஞ்சமா தள்ளி போயிருங்க. இதுதான் ரெண்டாவது டிப்ஸ். சரி, என்ன இருக்கு? எஸ், இது வந்து பக்கத்துல இருக்கேக்குள்ள நீங்க சொல்லுங்க. ஒரு தொலைபேசி வாயிலாக நிச்சயமாக நீங்க அடுத்த விஷயமாக இதைத்தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, தொலைபேசியில நாங்கள் உண்மைக்குமே நிறைய பேர் வந்து தொலைபேசியில வந்து நிறைய கோபங்களை நாங்கள் சந்திச்சிருப்போம். நிறைய வந்து அதால நிறைய பிரச்சனைகளை எதிர்பார்த்திருப்போம். நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் இல்லையா? பிளாக் பண்ணிட்டு போயிருப்போம், அன்பிளாக் பண்ணிருப்போம், அப்படி நிறைய போயிருப்பாங்க. சில வேளை பிளாக் பண்ணின சந்தர்ப்பத்துல கூட அடுத்த கட்டம் அவர்களை ஃபேஸ் பண்ணி கொள்ள இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும். பேசிக் கன்வர்சேஷன்ல வந்து கோபங்களால வந்து நிறைய பேர் தங்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சு உடைச்சு இப்படி நிறைய தொலைபேசியை உடைச்சிருப்பீங்க. அப்படி எல்லாம் நிறைய சிச்சுவேஷன்ஸ் எதிர்கொண்டிருப்பீங்க இல்லையா? சரி, தொலைபேசியில உங்களுக்கு ஒரு கோபமான ஒரு உரையாடல் போய்கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல சட்டை சொல்றீங்களா இல்ல கோலிங்க சொல்றீங்களா? நீங்க எதுவாயும் இருந்து கொள்ளலாம். சட்டில வந்து உங்களுடைய எக்ஸ்பிரஷன் ஒரு நாளும் வெளிப்படாது. நீங்க நினைச்சு கொள்றீங்க எல்லாருமே சட்டில வந்து உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வெளிப்படும்னு சொல்லித்தான் நீங்க கோபமா தான் மெசேஜ் பண்ணுவீங்கண்டா இருந்தா செட் பண்றீங்க இருந்தா. ஆனா எதிரில இருக்கிறார் சிலவேளை அந்த டைம் அவர் காம் டவுனா இருந்து கொண்டு கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணி கொண்டு இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால நீங்க வந்து அந்த கன்வர்சேஷன் பெஸ்டா இருக்கும் இல்லையா? பெஸ்டா இருக்கும்னு எனக்கு இந்த விஷயத்துல சொல்ல தெரியல. இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப கோல கதைக்கிறதால வந்து எங்களுடைய கருத்து மோதல் இடம்பெறுது. கோவமா இருக்கிற ஃபீல் வந்து தெரியுது. நீங்க சொல்றீங்க மெசேஜ் எல்லாம் அப்படி பண்ணிக்கல வந்து தெரியாது. அதால வந்து எங்களுடைய முறிவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காதானே? எஸ், முறிவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காது. ஆனா இதுல வந்து ஒருத்தர் தான் வந்து உண்மைக்குமே
அந்த விஷயத்துல வந்து ஒருத்தர் தான் வந்து தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற டைம்ல நீங்க வச்சுட்டு கூட போகலாம், ஒரு சட்டை வந்து முறிச்சிட்டு இடையில போகலாம். அப்ப அந்த அவர்கிட்ட மனசு எப்படி காயப்பட போகுது அன்றதெல்லாம் வந்து அது இன்னொரு சாப்டர் தான் நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். தொலைபேசி கன்வர்சேஷன்ல நீங்க எப்படி உங்களுடைய மைண்டை வந்து அதாவது கோபமா இருக்கும் போது அப்படி காம் டவுன் ஆக போறீங்க தான விஷயம். தொலைபேசியில வந்து நீங்க ஒரு உச்சக்கட்ட கோபத்துல கதைக்கிறீங்க இல்லையா யதுஷன்? அப்படி கதைக்கும் போது நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னார். நான் யதுஷனுக்கும் சொல்ல இல்லை, கோணத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இல்லையா? அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்துல கோபமா தான் யாரா இருந்தாலும் பேசுவாங்க இல்லையா? அந்த டைம்ல வந்து நீங்க அந்த கோபத்துல அவருக்கு பேசுற அவ்வளோ வசனத்தையும் எழுதுங்க, ஒரு பெண் எடுத்து எழுதுங்க சரியா? லைன்ல அவங்க கதை நீங்க சொல்ற வசனம் அவ்வளோத்தையும் எழுதுங்க. உங்களுடைய கன்சென்ட்ரேஷன் என்ன செய்யப்படும், கால்ல போகாது, எழுதுறதுல தான் போகும். அப்ப வந்து உங்களோட கோபம் வந்து குறைய, அந்த படிப்படியா குறைய விளைக்குது. சாத்தியமாகுமா? சாத்தியமாகும், கண்டிப்பா சாத்தியமாகும். நீங்க வந்து கோபத்துல இருக்கீங்க வந்து பேசத்தான் நிப்பமே தவிர எழுத நிக்க மாட்டேன், எழுத நினைக்க மாட்டோம். ஆனா நாங்க எங்களை மாத்திக்கொள்ளணும்னு சொன்னா இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஆனா நாங்க நிக்கிற இடம் எழுதக்கூடிய இடமா இருக்காது சில வேளை இல்லையா? இப்ப நாங்க நார்மலா வீட்லயோ ஆபீஸ்லயோ அப்படின்னு சொன்னா இருக்கலாம். அதே இப்ப நாங்க ஒரு சந்தியிலயோ இங்கேயோ நின்று பேசும்போது பஸ்ஸுக்குள்ள நின்று பேசும்போது அந்த டைம்ல எழுத முடியுமா? இல்ல. அப்ப அந்த டைம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வந்து உடனடியா அந்த தொலைபேசியை துண்டிச்சு வைக்கிறதான் நல்ல விஷயம் இல்லையா? என்னன்னு சொன்னால் நாங்க கத்துறோம், எங்களை அறியாமத்தான் அந்த இடத்துல வந்து நாங்க கதைக்கிறோம். அந்த இடத்துல எவ்வளவோ பேர் எங்களை வாட்ச் பண்ண போறாங்க இல்லையா? நாங்க இப்ப வந்து எங்களுக்கு கோபம் வரும்போது எங்களை அறியாததான் நான் முதலே சொல்லிட்டேன், எல்லாமே வெளிப்பாடுதான்னு சொல்லி. சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா கோபம் வந்தா கதைச்சு நிறைய அழுவின சரியா? அப்ப அழுகிறாங்க ஏன்னு சொன்னால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கொள்ளவே முடியாத ஒரு நிலைமைதான் அந்த அழுகையின் வெளிப்பாடு இல்லையா? அப்ப நாங்கள் வந்து ஒருத்தரை வந்து அவ்வளவு தூரம் நாங்கள் எங்களுடைய வார்த்தைகள் வந்து உண்மையாவே வார்த்தைகள் வலிக்க கொல்லுமன்ற ஒரு வசனம் இருக்கு இல்லையா? யாரா இருந்தாலுமே நாங்கள் ஒரு அளவுக்கு எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சு கொள்ள வேணும். அப்படி இல்லை அதுகளை தாண்டி போகும்போது எல்லை மீறும் தான் உண்மையாவே சில சிச்சுவேஷன்களை வந்து எல்லை மீறி செல்லும். அப்ப நீங்க வந்து இப்போ தொலைபேசி உரையாடல் அப்படி ஒரு எல்லை மீறி செய்யற சந்தர்ப்பத்துல வந்து இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு தரம் நீங்க சொல்லி பாருங்க. இப்ப இந்த இடத்துல கதைச்சு கொள்ள இல்லாம இருக்குது, நான் உங்களோட கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. மற்றது அவங்களா வந்து நீங்க ஒரு நாளும் அந்த இடத்துல வந்து துண்டிச்சுட்டு போக. அப்போ ஒரு ஆள் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி தான், ஒரு ஆள் வந்து தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கும் போது நீங்கள் வந்து அவர்களை துண்டிக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. அதுதான் தவறான முடிவுக்கு முதலாவது ரீசனை கொண்டு வர்றது. ஒரு நபர் வந்து கோபத்துல இருக்கும் போதோ என்ன மதிக்கலையே, நான் சொல்ற கருத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண இல்லையே, நான் அங்க பெருசா தெரியலையே, அதை விட எனக்குரியத தர இல்லையே அப்படி என்று சொல்லி அவங்கள வந்து அந்த மூளையின் சமநிலையை குழம்ப வைக்கிறதுக்குரிய செயற்பாடா அந்த துண்டித்தல் அமைந்துவிடும். மிக கவனம். தொலைபேசி உரையாடலில் ஒரு நபர் வந்து அளவுக்கு மிஞ்சி போனா துண்டிக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் ஒரு நபர் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது தயவு செய்து துண்டிச்சுட்டு போகாதீங்க. அவர் அந்த உங்களால அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண எப்படியுமே ஒரு ஆள் கோபப்படும் போது இன்னொரு ஆள் செய்யற பிள்ளைகளால தானே நார்மலாவே கோபம் வரும் இல்லையா? தொலைபேசி உரையாடல நம்மளா இதுதான் நீங்க புரிந்து கொள்ளாத காரணத்தாலையும் கோபம் இருந்தாரு. கட்டாயமாக புரிந்து கொள்ளாத காரணம் நீங்க எதை மென்ஷன் பண்ணி கேக்குறீங்க? எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க ஒரு நபர் வந்து பிள்ளை விடுறதாலதான் அவருக்கு மேலங்கள் மேல கோபம் இருதுன்னு சொல்லி. ஆனா சில வேளையில அந்த நபர் அந்த பிள்ளையை விட்டுருக்க மாட்டேன். ஓகே. மூன்றாவது நபர் வந்து சொல்றதால அந்த பிள்ளையா தெரிஞ்சிருக்கு. அல்லாட்டி வந்து அவர் இந்த சிச்சுவேஷன் வந்து அவருக்கு சரியா இருக்கக்குள்ள அது பிள்ளையா தெரிஞ்சிருக்கலாம். நிச்சயமா அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அதாவது மூன்றாம் நபர் தலையீடு ஒரு விஷயம் புரிந்து கொள்ளாத ஒரு புரிந்து கொள்ளாம இப்ப நீங்க ஒரு விஷயத்த செய்திருக்க மாட்டீங்க, ஆனா உங்கள வந்து செய்த மாதிரிக்கு ஒரு கோபம் இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க வந்து உங்களை வந்து ஒரு காலமும் நிரூபிக்க வலிக்கிடாதீங்க. இப்ப புரிந்து கொள்ளாத இடத்துல வந்து உங்களை நிரூபித்து கொள்ள நீங்க முயற்சிக்க வேண்டாம்.
இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த அதாவது எங்க மேனேஜ்மெண்ட்ல வந்து நான் உங்களுக்கு டிப்ஸா சொல்லுவேன் மட்டும்தான் நான் அதுல யதுஷன் கேட்டுட்டார் அந்த இடத்துல சொல்றேன். யதுஷன் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த புரிந்து கொள்ளப்படாத கோபம் உண்டு இல்லையா, புரிந்து கொள்ளப்படாத கோபங்கள் வந்து உண்மைக்குமே அது வந்து நாங்கள் அந்த அப்படியான கோபம் உண்மையிலே சபிக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அப்படியான கோபத்தை நாங்கள் எதிர்கொண்டா ஓகே, சில சந்தர்ப்பங்கள்ல வந்து அவர்களுக்கு நாங்க புரிந்து கொள்ளணும்னு சொல்லி திணிக்காதேங்க. ஒரு ஆள் வந்து புரிந்து கொள்ளாம உங்கள கத்துறார், உங்கள வந்து கோபத்தை வெளிக்காட்டுறாருன்னு சொன்னா தயவு செய்து அந்த இடத்துல நீங்கள் உங்களை நிரூபிக்க போக வேண்டாம். இது நான் ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்டா வைக்கிறேன். அப்படி நீங்க நிரூபிக்க ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லும் போது அவர்களுக்கு உங்கள் மேல இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாகும். ஏன் நீ இப்படி சொல்ற, ஏன் நீ இப்படி செய்யற அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு உங்கள் மேல வந்து இன்னொரு பேட் ஒப்பீனியனை வந்து கிரியேட் பண்ணும். அந்த இடத்துல நீங்க நிரூபிக்க வேண்டாம். சரி, அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை முதல்ல பேச விடுங்க. என்னென்ன விஷயம் எல்லாம் சொல்லுறார்களோ, புரிந்து கொள்ளாம உங்களை பற்றி சொல்றாங்களோ, அவர்கள் அப்படி சொல்லிட்டார்கள், இவர்கள் இப்படி சொல்லிட்டார்கள் என்று சொல்லியே நிறைய இடத்துல நிறைய கோபங்கள் வந்து இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க தயவு செய்து உங்களை நிரூபிக்க வேண்டாம். அந்த அவ்வளவு உங்களுக்கு வந்து வெளிக்காட்டினதுக்கு பிறகு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அனாலிசிஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு யோசிங்கோ. இந்த காரணம் இப்ப என்ன பற்றி ஒரு விஷயம் யதுஷனுக்கு சொல்லப்படுது, யதுஷன் அதை புரியாம என்ன கத்துறாருன்னு சொன்னா அதுக்கு நான் தானே பொறுப்பு சொல்ல வேணும். யதுஷனுக்கு அவர் வந்து என்ன கோபப்பட்டதுக்கான ரீசனை நான் பிறகு அவருக்கு சொல்லத்தானே வேணும். அப்ப நீங்க வந்து அவர் அவ்வளவு சொல்லி போட்டு அப்படியும் உங்கள்ட்ட வந்து அந்த தொலைபேசி உரையாடலை வந்து துண்டிப்பேன் இல்லையா, நார்மலா இப்படித்தானே நடக்கும். அப்படி நடந்தா நீங்க என்ன செய்து கொள்ளுங்கன்னு சொன்னால் உடனடியாவே அந்த இடத்துல அனாலிசிஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்குரிய விஷயம் என்ன, அவர் என்னென்ன விஷயத்த வந்து உங்களை மென்ஷன் பண்ணி கோவப்பட்டு கதைக்கிறாருன்னு சொல்லி போட்டு நீங்க அதுக்குரிய காரணம் உங்கள சிலவுல பிழை இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த விஷயங்களை நீங்க கண்டறிஞ்சு போட்டு அவர்களுக்கு நீங்க வந்து ஒரு டைம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கோபத்தை நாங்கள் தீர்த்து கொள்றதுக்கு உடனடியாக வந்து கோபம் தீர்த்து கொள்ள முடியாது, டைம் கொடுக்க வேணும் இல்லையா. எல்லாத்துக்குமே வந்து அதுல வந்து கோபம் தீர்ந்து கொள்வதற்கு ஒரு டைம் கொடுங்க. தயவு செய்து எல்லாருமே ஒரு எதிர் ஆளி கத்துதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கோபப்பட்டு உங்களுடைய மனநிலை மூளையின் சமநிலையை தயவு செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். கோபம் ஒரு ஆளுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அவரை கொஞ்சமாச்சு அதுல இருந்து அதான் டேக் டைம், அவரை வந்து ஒரு டைம் எடுக்க விடுங்க. கோபத்தில் ஒரு ஆள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சொல்றேன்னு சொன்னா ஒரு ஆள் கோபத்துல கதைக்கும் போது ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. எதிரில் இருக்கிற ஆள் உங்களால மேனேஜ் பண்ண முடியுமாண்டா இப்ப நான் கோபமா கதைக்கும் போதோ இன்னும் ஒரு ஆள் அதுக்கு ஏத்த மாதிரி கோபமா கதைச்சா என்னுடைய கோபம் கூடுமே ஒழிய குறைய சந்தர்ப்பங்களே இல்லை. ஆனா எங்களாலையும் வெளிக்காட்ட இல்லாத அவையாலையும் வெளிக்காட்ட இல்லாத ஒரு சந்தர்ப்பமா இருந்தா நான் உங்களுக்கு 2 டிப்ஸ் சொல்லி தந்திருக்கிறேன். ஒன்று வந்து சைலண்ட் ஆயிருங்க, இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து விட்ரோ பண்ணி போயிருங்க. இது முக்கியமான விஷயம். அதை விட நான் உங்களுக்கு கோபத்தை குறைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நான் அதாவது டிப்ஸ் சொல்லி தர்றேன். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து கோபமா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சாஃப்டான மியூசிக் கேளுங்க. இது எல்லாரும் சொல்ற டிப்ஸ் தான் நானும் சொல்றேன். சாஃப்டான மியூசிக்னு சொன்னா நீங்க பாட்டு கேட்கணும் இல்லை, வயலின், பியானோ அந்த மாதிரி அந்த இசை கருவிகள் இந்த மியூசிக்கை கேளுங்க. கண்டிப்பா உங்களுடைய கோபம் குறையும். மற்றது வந்து இந்த நகைச்சுவையான வீடியோஸை பார்த்து கொள்ளலாம் நீங்கள். அல்லன்னு சொன்னால் இந்த இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகள் இருப்பாங்களா, சிறுவர்களோட போய் உங்களுடைய டைமை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா உண்மையா யோசிக்கலாம், நீங்க கோபம் வந்தா இப்படி நாங்கள் இப்போ ஒரு அலுவலகத்துல கோபம் வந்தா இப்படி நாங்கள் சின்ன பிள்ளைகளோட அந்த டைம் போயிடு விளையாடி கொள்ளலாம், இல்லை அவர்களோட எப்படி உரையாடி கொள்ளலாம் என்று சொல்லி. அப்படி இல்லை, நாங்கள் வந்து கோவப்பட்டு எப்படியும் அந்த ஒரு கான்வர்சேஷன் ஜஸ்ட் இப்படின்றதுக்குள்ளே அந்த கோவம் முடிஞ்சு. எக்ஸசைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நார்மலாவே ஆண்கள் என்று சொன்னா வந்து நீங்க எக்ஸசைஸ்ல கூடுதலான கவனம் செலுத்துவீங்க. எக்ஸசைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நகைச்சுவையான வீடியோக்களை பாருங்க. மற்றது கொஞ்ச நேரம் நீங்க தனிமையா இருங்க. கோபம் வந்து உங்களுக்கு அது தனிமை சொல்லிக்கல. சில பேருக்கு வந்து தனிமை தற்கொலைக்கு கூட தூண்டுதல். கட்டாயமா தனிமை சாத்தியப்படும். தனிமை சாத்தியப்படும். என்னன்னு சொன்னால்
கோபத்துல வந்து நாங்கள் தனிமையில போய் இருக்கிறது ஏன்னு சொன்னால் எங்களுடைய மனதை சாந்திப்படுத்தி கொள்ளத்தான் நீங்க கேக்குறீங்க தனிமையில இருந்தா தற்கொலைக்கு தூண்டுதுன்னு சொல்றீங்க. தனிமையா இருக்கிறவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகும்போது. இந்த விஷயத்தை நாங்கள் இன்னொரு வீடியோல கதைப்பு பண்ணிருக்கிற இந்த ஜதூஷன். ஆனா நான் இதுல சும்மா லைட்டா உங்களுக்கு தொட்டுட்டு போறேன் இல்லையா. தனிமையா இருக்கிறவர்கள் அவர்கள் வந்து கண்டினியூஸா தனிமையா விடக்கூடாது, விளங்குதா? இப்ப வந்து நான் சொல்றது வந்து இந்த ஜஸ்ட் எங்களுக்கு இப்ப அந்த டெம்பர் ஆகி நாங்கள் ஒரு கோபமாகி இருக்கிற சந்தர்ப்பத்துல மட்டும் தனிமையா இருக்கலாமே தவிர தொடர்ந்து சில பேரை பாத்தீங்கன்னா தெரியும் தனிமையைத்தான் விரும்புவார்கள். உண்மையா அப்படி இருக்கிறவர்களை கடைசி வரைக்கும் அப்படி யாரையாவது ஐடென்டிஃபை பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா அவர்களை தனிமையாக இருக்க விட்டு விட வேண்டாம். சரி, இவைகள் தான் ஒரு கோபத்தில் இருப்பவரை வந்து எப்படி உரளை வச்சு அவருடைய கோபத்தை குறைத்து கொள்ளலாம், அதில் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகலாம் என்றதுக்கு டிப்ஸாக இருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னால், நீங்க கோபத்தை சட்டாண்ட குறைக்கக்கூடிய வழிகள். உங்களோட டக்குனு கோபம் வருதுண்டா கவுண்ட் டவுன் பண்ணுங்க. சரி, கவுண்ட் டவுன் மீன் விளங்குதா? 1 2 3 டவுன் பண்ணினீங்கன்னு சொன்னா உண்மையாவே நீங்க வந்து இதுல இருக்கிற சொல்ற விஷயத்த வந்து கருத்துல கொள்ள மாட்டீங்க. சரியா? கவுண்ட் டவுன் உண்மையாவே அந்த சட்டண்ட கோபத்தை குறைத்து கொள்றதுக்குரிய வழிகள்ல கவுண்ட் டவுனும் உண்டு. பட் அது கொஞ்சம் ஃபாஸ்ட் வாக் நடவுங்க. சரியா? இப்ப நீங்க நார்மலா இதெல்லாம் வந்து உடனடியாக கோபத்தை குறைத்து கொள்வதற்குரிய வழிகளாத்தான் இதெல்லாம் நாங்க பார்த்து கொள்ளலாம். என்னன்னு சொன்னால், இப்ப நாங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே சட்டண்ட கோபம் வரும்போது நீங்க எங்களை அறியாம கத்தி ஏதாவது சத்தம் போடுவோம். அந்த இடத்துல நாங்கள் சொன்ன மாதிரி வந்து சைலண்டா இருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து விலகி போங்க. இல்லைன்னு சொன்னா கவுண்ட் டவுன் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா 2-3 தடவை நடவுங்க. அப்படி நடக்கும் போதோ எங்களுக்கு அந்த இதில் இருக்கிற கோபங்கள் எல்லாம் குறைஞ்சு போகும். சரியா? இப்படியான டிப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வந்து இது தவிர உங்களுக்கு கோபம் தொடர்பாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் அதுக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு தரேன். கோபம் வந்து ஒரு இமோஷனான விஷயம் இல்லையா? நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம், இது கண்டிப்பா சொல்ல வேண்டிய விஷயம். கோபம்ன்றது வந்து இமோஷன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ஒருத்தரோட இமோஷன்ஸோட வந்து நாங்கள் வந்து ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஆள் இந்த கோபத்தை தூண்டுவதற்கும் அவர்களோட இமோஷன்ஸை வந்து குழப்புவதற்கும் நாங்கள் வந்து காரணமாக இருந்து கொள்ளக்கூடாது. ஆனா சில இடங்கள்ல தவிர்க்க முடியாத இடங்கள்ல நாங்கள் கோபப்பட வேண்டிய சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. சரியா? அந்த இடங்கள் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா அது 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 வேறொரு பால். ஆனா இந்த விஷயத்துல வந்து ஒருத்தர் வந்து கோபத்தால வந்து நிறைய ஹேர்ட் ஆகி மனசுடைஞ்சு அவங்கள வந்து ஒரு தனிமையான நிலைமைக்கு கொண்டு ஒதுக்கப்பட்ட ஒரு நபர்களாக்குறதுக்கு நாங்க ரீசனா எப்பயுமே இருந்து விடக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோல நான் கோபம் சம்பந்தமா இன்னும் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது. அடுத்த வீடியோல நான் இது தொடர்பான ஏனைய விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். வணக்கம்.